ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மறுபடியும் உங்களை சந்திப்பு மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த மே மாதத்திலும் ஆண்டவர் 4வது வாரத்தில் நம்மை கொண்டு கூட்டி சேர்த்திருக்கிறார். கர்த்தரை நாம் இணைந்து நாம் குடும்பமாக தேவனை நாம் ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது கர்த்தர் ஒன்று பண்ணினால் இதில் மகிழ்ச்சியுடன் வார்த்தையின்படி கர்த்தாவை மகிழ்ச்சியோடு கூட நாங்கள் ஆராதனை செய்ய உதவி செய்வதாக. நாங்கள் குடும்பமாக நாங்களும் ஆண்டவர் நானும் என் வீட்டார்கள் கர்த்தரை சேவிப்பு வார்த்தையின்படி முழுமையாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனுடைய ஆரம்பம் முதல் முடிவரை ஆண்டவரை கரம் இருப்பதாக. பாடல்கள் செய்தி எல்லாவற்றையும் ஆஸ்வதியும் இதை பார்க்கிறவர்களும் இதில் கலந்து கொள்வர்களுக்கும் இதை ஆஸ்வாதமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளும். உமக்கு மயந்து தருகிறோம், இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசியை கேட்கலாம். 62ஆம் சங்கீதம். தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் எதுவரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? நீங்கள் அனைவரும் சங்கரிக்கப்படுவீர்கள். சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாவீர்கள். அவனுடைய மேன்மையிலிருந்து அவனை தள்ளும்படிக்கே அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசீர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். சேலா. என் ஆத்துமாவே, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர். நான் அசைக்கப்படுவதில்லை. என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது. பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். சேலா. கீழ் மக்கள் மாயையும் மேன் மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லோரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள். ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். நம்முடைய ஆத்மா தேவன் மேலே நம்பிக்கை அறிவித்து நாம் நம்புகிறது அவராலே வரும். பாடல்களை பாடி கர்த்தரை நாம் மேம்படுவோம். தேவன் நாம் மேம்படுவதாக. கர்த்தரின் சத்தம் வல்லமையுடையது.
சத்தம் வல்லமையுள்ளது. கேதுரு மரங்களை முறிக்கும் லீபோன் மரங்களை முறிக்கக்கூடிய வல்லமை, அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிழைக்கிறது. காதேஸ் உணர்ந்து அதிர பண்ணக்கூடியது. பெண்மான்கள் ஈனும்படி செய்கிறது. ஆண்டுடைய சத்தம் வல்லமையுள்ளது. பரலோகமே மை துதிப்பதால் 710வது பாடல். பரலோகமே மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்க்கை.
உன்னதமான தேவனவர் 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். சோத்திர சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று. நம்முடைய துதிகளிலும் ஒரு வாசமாக இருக்கிறது. ஈஸ்வரின் துதிகளுக்கு ஒரு வாசமாக இருக்கிற தேவரே பரிசுத்தர் சொல்லிருக்கிறது. அவரே நம்முடைய நம்பிக்கை. என் நம்பிக்கையை உமக்கு சோத்திரம், என் புகலிடமே உமக்கு நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம், நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருக்கே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உம்மை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்வி வைத்திருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்யுங்க, உயர்வி வைத்திருங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். ஆராய்ந்த முடியாத அதிசயம் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்த முடியாத அதிசயம் செய்பவரை அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. பல நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு சோத்திரம், புகலிடமே உமக்கு சோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. கனமும் உம்மாலே நான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு சோத்திரம், புகலிடமே சோத்திரம். Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். Hallelujah. Hallelujah. அவரை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் கடந்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். Hallelujah. Hallelujah. எல்லாம் அவரை துதிப்போம், நல்ல மகிமைப்படுத்துவோம். Hallelujah. 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 அவரை மகிமைப்படுத்த அவருடைய வல்லமை இறங்கும், அவருடைய பிரசன்னம்
இருக்கிற இடத்திலே அவர் இறங்கும். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காணொளி மூலம் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிற இடத்தில் நல்ல உற்சாகமாக இந்த கால வேளையிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிக்கலாம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று பாடினோம். ஹல்லேலூயா. அவர் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம். ஹல்லேலூயா. பெண்மான்களை ஈனும்படி செய்கிற அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் அவருடைய சத்தம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்க அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய தேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எல்லா மகிமைக்கும் பாத்திரர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மட்டுமா எங்களை வழி நடத்தினவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரி. எல்லா ஆண்டவரை உற்சாகமாய் தொழுது கொள்ளலாம். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரர் அவர். ஹல்லேலூயா. எல்லா துதிகன மகிமைக்கும் பாத்திரர் அவர். ஹல்லேலூயா. அவர் மகா பரிசுத்தம் நிறைந்தவர், தூத சேனைகள் போற்றும் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அவர் நாமங்களை சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஆச்சரியமா எங்களை நடத்துகிறவரே, உண்மை உள்ளவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் பாவத்தில் எங்களை மீட்டுக் கொண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு புது வாழ்வை கொடுத்தவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே எங்களுக்கு ஆண்டவர் அடைக்கலமாய் இருக்கிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதே எங்கள் அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறவர். ஹல்லேலூயா. உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி அப்பா. நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஒருவேளை வாழ்க்கையில பல விதமான போராட்டங்களில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். என்னுடைய பல பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த நாட்களிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று புரியாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்க புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனாலும் வேதம் தெளிவா சொல்லுகிறது, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மளை வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவளை நாம் சார்ந்து கொள்ளும் போது, அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் போது அற்புதமா நம்மளை கரம் பிடித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நந்தோளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானவர். ஆபத்து காலத்தில் நம்மோடு கூட இருந்து நமக்கு துணை செய்கிற, துணைவாய் வந்து நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் அடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் அடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை
தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். எல்லாம் பண்ணமா? தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் நடுங்கினாலும் பயப்பட மாட்டோம். நாங்கள் பயப்பட மாட்டோம். சுவாசத்தோடு பயப்பட மாட்டோம். நாங்கள் பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து உறுதியாய் அவரை பிடித்துக் கொள்ளும் போது நம்முடைய கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உற்சாகமாக அவரை நாம் தொழுது கொள்ளலாம். ஹல்லேலூயா. 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 பரிசுத்தரே, அற்புதமானவரே, எங்கள் நம்பிக்கையே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் உற்சாகம் ஆண்டவரே, தைரியத்தோடு விசுவாசத்தோடு நம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஆபத்து காலத்தில் நீரே எங்களுக்கு அடைக்கலமானவர், எங்களுக்கு துணையா இருக்கிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. சூழ்நிலைகள் பயமுறுத்துவதா இருந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். ஹல்லேலூயா. எங்களுக்கு துணையா நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ, அதனால் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் ஆளுகிறவர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆளுகிறவர். நீ உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, மக்கு நன்றி சுவாமி. நன்றி சுவாமி. ஆச்சரியமா எங்களை நடத்துகிறவர். நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மக்கு நன்றி. நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் நீர் எங்களை ஆண்டவரை காப்பாற்ற, எங்களை நடத்த, எங்களை போஷிக்க நீர் போதுமான ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு உதவி செய்ய போதுமான ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரை, வேதத்தில் நாங்கள் படித்திருக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டாரோ அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீர் கரம் நீட்டி உதவி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் அவள் தேவைகளை சந்தித்தவர், ஆச்சரியமாய் போஷித்தவர், ஆச்சரியமாய் பதில் கொடுத்தவர், ஆச்சரியமா அவளோடு பேசின கர்த்தர். ஹல்லேலூயா. நாங்கள் வணங்குகிற தெய்வம் ஜீவனுள்ள ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சிங்க கெபியினால் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துணியாய் என்னை நினைத்த அந்த பாடலை பாடி உற்சாகமாய் விசுவாசத்தோடு ஆண்டவர் நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. நன்றி அப்பா. சிங்கக்கெபியில் நான் விழுந்தே அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பனித்துளியாய் என்னை நினைத்தார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் உங்க சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே.
எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சுடை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து போனாலும் கர்த்தர் நம்மளை காக்க வல்லமை உள்ளவர். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட வாழ்க்கையிலே அக்கினி சூளைக்குள்ளாய் நடந்து போகின்ற சூழலை வந்தது. அவர் உறுதியாய் ஆண்டவரை பிடித்துக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. மரணமே எங்கள் சம்பவித்தால் நான் அவளை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி அவரை உறுதியாய் பற்றி கொண்ட போது அவரோடு கூட கடந்து வந்து துணையாயிருந்து எல்லா விதமான ஆண்டவரை ஆபத்திலிருந்து அவளை விடுவித்து பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஆண்டவர் நம்ம உறுதியாய் பற்றி கொள்வோம். கர்த்தருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நாங்கள் சிங்கக்கெபியில் இருந்தாலும் சூளை நெருப்பிலே இருந்தாலும் எங்களோடு இருந்து எங்களை காக்க வல்லமையுள்ள தேவன் நீர் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த கொள்ளை நோயின் மத்தியிலே ஜனங்களை காக்க தேவன் ஒருவரால் தான் முடியும். அவர் நம்மோடு இருக்கிறவர். ஒருபோதும் நம்மை விட்டு தூர போகிற தேவன் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு மனதோடு பாரத்தோடு ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை நீர் கொடுப்பீராக. விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே. இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் 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 ஆண்டவரே மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே எவ்வளவோ கட்டுப்பாடுகள் இருக்கிறதப்பா, எல்லாவற்றையும் நீங்க மாற்றுங்க. ஜனங்கள் சீக்கிரமாய் சுகம் அடைவார்களாக. ஐசியூல இருக்க பேஷண்ட்ஸ்க்காக ஆண்டவரே, பெட்ஸிலே ஆக்சிஜன் தேவையோடு படுத்துக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே, சாதாரண ஹோம் குவாரண்டைன் ஆம்புலன்ஸிலே இன்னும் இடம் கிடைக்காமல் அலைந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் ரத்தத்தால் சுகம். இந்த சூழ்நிலை முற்றிலுமாய் மாறுவதாக ஆண்டவரே. எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்த பொழுது காரியத்தை மாறுதலாய் முடித்த தேவன் இந்த நாளிலும் எங்கள் தேசத்திலே காரியத்தை மாறுதலாய் நீர் முடிப்பீராக. தேசத்துக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிற சகல சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டி போடுகிறோம். பலமானை முந்தி கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசே, உன் கரத்தை எடுத்துக்கொண்டு ஓடு. எங்கள் தேசத்தை தொட அதிகாரம் இல்லை. எங்கள் தேசத்தின் சுகம், செழிப்பு, சமாதானம் எல்லாவற்றையும் நாங்கள் வேலி அடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தகப்பனே, நீர் கிருபையா இறங்குவீராக. எத்தனையோ ஊழியர்கள் இந்த நாட்களிலே மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ விசுவாச குடும்பங்களிலே மரணம் ஏற்பட்டு இருக்கிறது. எல்லா குடும்பங்களுக்கும் தேவையான ஆறுதலை கர்த்தர் கொடுக்கணும். நாங்கள் தொடர்ந்து ஆண்டவருக்காக நிலைத்திருப்போம். எங்கள் தேவன் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார், நன்மையை செய்கிறார் என்ற அந்த விசுவாசத்தை மாத்திரம் அவர்கள் விட்டு விடாதபடி இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவர்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் பலத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளை இடுவீராக. எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம் அப்பா, பண உதவி, ஆளுதவி எல்லாவற்றையும் நீர் ஜனங்களுக்காக ஏற்படுத்தி தருவீராக கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பொருளாதார சீர்கேடுகள், லாக்டவுன் மூலமாய் ஆண்டவரே வருமானம் இல்லை, வியாபாரம் இல்லை, என்ன செய்வோம்
செய்வோம் என்று தெரியவில்லை என்ற பயத்தோடு நடுக்கத்தோடு எதிர்காலத்தை பார்ப்பதற்கே பயந்து கொண்டு எந்த ஜனமும் இருக்கக்கூடாது. நான் பயப்படும் நாளிலே அவரை நம்புவேன் என்று நீ சொல்லி இருக்கிற தேவன், உண்மையே நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். நீர் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சமுதாயத்தில் உள்ளவர்களுக்காக புதிய வேலைகளை சிருஷ்டிப்பீராக, புதிய ஞானத்தை கொடுத்து பிசினஸ்கள் ஆரம்பிக்கப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த நேரத்திலே எங்களுடைய அரசாங்கத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுமப்பா, எப்படி செயல்பட வேண்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்காக, டாக்டர்ஸ்க்காக, நர்சஸ்க்காக, எல்லா விதமான இந்த ஈடுபட்டு இருக்கிற இந்த வியாதியின் சமயத்திலே உதவி செய்கிற, வேலை செய்கிற, அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஆயாமார் முதற்கொண்டு யாரா இருந்தாலும் எல்லாருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மனித நேயத்தை தாங்க, இரக்க குணத்தை தாங்க, அவங்களுக்கு புதிய ஸ்ட்ரென்த்தை தாங்க. வேலை செய்து களைத்து போய் இருக்கலாம், ஒரு புதிய பலன் இந்த நாளிலே அவர்களுக்குள் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்வதற்கு ஒரு பலனை தாங்க, சகிப்பு தன்மையை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எவ்வளவோ வேதனைப்படுகிறார்கள் பேஷண்ட்ஸ் உடைய அட்டெண்டன்ஸ், எவ்வளவோ வேதனைப்படுறாங்க. பேஷண்ட்ஸை கவனிக்கிறவர்கள் கஷ்டப்படுகிறார்களே. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் நீர் ஒரு விடுதலையை கட்டளை இடுவீராக. இது உம்மிடத்தில் தான் இருக்கிறது. அன்று கர்த்தாவே தாவீதின் நாட்களிலே ஆண்டவரே வாதையை நிறுத்தி போட்ட தேவன், இன்றைக்கும் அதை நீ செய்வீராக. எத்தனையோ மனுஷ வர்க்கத்திலே எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறதப்பா, எல்லாவற்றிலும் மரணம் நேரிட்டு இருக்கிறது கர்த்தாவே. ஆனால் அவைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்த தேவன் நீர் ஒருவர் தான் கர்த்தாவே. இந்த நாளிலும் அதை போலவே இதோட அந்த செகண்ட் வேவோட ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக. ஆண்டவரே, ஜனங்களுடைய மரண ஓலத்தை எல்லாம் மாற்றுங்க கர்த்தாவே, ஒரு நம்பிக்கையாக மாற்றுங்க கர்த்தாவே. நீங்க அப்படி செய்ய போகிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்துல எல்லா சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபைகளிலே நல்ல ஒரு எழுப்புதலை தாரும். தேசத்திலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, சபையிலே, தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. இயேசுவும் நாங்களும் என்று இணைந்து ஒரு இன்டிமசி அண்ட் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் உண்டாவதாக. முதியோர் முதல் சிறியோர் பிள்ளைகள் வரைக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கி தேவனையும் அவர்களையும் இணைப்பதாக. நாங்கள் இன்னும் அதிகமாய் இந்த நாட்களிலே உம்மோடு நெருங்கி வர எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா. நீர் எங்களை தரிசனங்களை கொடுத்து நடத்துங்க. ரட்சிக்கப்படாத எல்லா ஜனங்களையும் ரட்சித்து ஆசீர்வதிங்க. சகல கனத்தையும் துதியும் மகிமையும் நீங்களே எடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. ஒவ்வொரு நாளும் 12 மணிலிருந்து 1 மணி 1:30 மணி வரைக்கும் ஜூம்ல நமக்கு கூடி நாம் ஜெபிக்கிறோம். அநேகர் கூடி ஜெபிக்கிறார்கள். நம்முடைய சபையில் இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரும் கூடி நாம் சொல்லும்போது பாரத்தோடு கூட அவர்கள் ஜெபிக்கிறார்கள். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆஸ்பத்திரியில் இருக்கிறதான சத்துருடி பிசாசு அது ஜெபிக்கும் போது ஆஸ்பத்திரி விலகி வெளியே வந்து ஒரு காய்ந்த இலையை போல கருகி சுருகி போனது போல ஒரு சின்ன பிள்ளையை பார்த்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவங்க ஜெபிக்கும் போது, சின்ன பிள்ளைங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஸ்தோத்திரம். ஆராதனை நடத்தும் போது சிவகுமார் பிரதர் அவர்களும் நிச்சயமாக முடிவுன்னு சொன்னார். நிறைய என் பிரசங்க முடிச்சோம், ஒரு ஆராதனையிலே முடிச்சுடுவார்னு நினைச்சேன். ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே முடிவு நாங்கள் ஒரு மனதோடு கூடி செயல்படும் பொழுது ஆவியானவர் அங்கே கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நல்ல துவக்கத்தை காட்டிலும் ஒரு நல்ல முடிவு முக்கியமானது. இந்த கொரோனா துவங்கி இருக்குது, ஆனா அந்த கொரோனா முடிகிறது தான், சீக்கிரம் முடிஞ்சு போறதா நமக்கு அந்த முடிவு தான் நமக்கு முக்கியமானதாய் இருக்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போக. ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை வீண் போகாமல் செய்யும். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாகவே முடிவு உண்டு.
நமது தேவன் நமது கண்ணீரையும் பெருமூச்சுகளையும் காண்கிற தேவனாக இருக்கின்றார். நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கேட்டு அவர் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சமீபத்திலே பார்க்கும்பொழுது ஒருவர் வாட்ஸ்அப்ல எப்படியாக அனுப்பினார். ஒரு பெரிய போதகர் தன்னுடைய சபையினுடைய வருமானத்தை வைத்து ஆக்சிஜன் சிலிண்டர் மற்ற என்னென்ன காரியங்கள் இப்படி இந்த கிட்லாம் கொடுத்து வெண்டிலேட்டர்லாம் கொடுத்து அவர்கள் பெரிய லெவல்ல அவங்க பல லட்சங்கள் செலவழிச்சு ஊழிய செய்கிறாங்க. அப்ப ஆண்டவரே, நானும் ஜெபம் பண்ணியிருந்தேன், ஆண்டவரே இந்த சமயத்துல நான் இப்படி ஆண்டவர் ஊழிய செய்யணும். திடீர்னு எனக்கு மனதிலே ஆண்டவர் பைபிளை தூக்கிட்டு இங்க போய் ஒவ்வொருக்கா ஜெபம் பண்ணி சொத்துற வெளியே நம்ம போய் சுத்த முடியாது, கொரோனா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு எங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு ஹார்ட்வேர்ஸ் கம்பெனியில இருக்கிறவர் திடீர்னு ஐயா ஒரு பைபிள் கொடுங்கன்னு கேட்டேன். சரி பைபிள் கொடுத்தேன். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். பைபிள் கொடுத்தோம். அடுத்த நாள் எங்க வீட்டுல வந்து ஜெபம் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அவங்க வீட்டுல போய் ஜெபம் பண்ண போன பொழுது அவருடைய மனைவிக்கு 30 வருடத்துக்கு மேலாக பயங்கரமான செய்வினை கட்டுகளும் பிசாசின் கிரைகளும் பயங்கரமாய் அதை ஆட்டி அலைக்கழித்து கொண்டது. அவளுக்காக ஜெபிக்க போன பொழுது, ஏன் இங்க வந்த, என்னைய தொந்தரப்படுத்துற அப்படின்னு சொல்லி அந்நிய பாஷை பேசினா, ஐயோ அந்நிய பாஷை அதெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு அலறுகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, தேவனுடைய நாமத்துக்கு வல்லமை இருக்கிறது. கர்த்தர் அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நாம் இருக்கிற சூழ்நிலையிலேயே ஏதாவது ஒன்று கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். கர்த்தருக்காக இருக்கிறதுல நாம் ஜெபிக்கலாம். ஜூம் பிரேயர்ல கூடி நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன ஜெபிக்கிறோம்? ஆக்சிஜன் எல்லாருக்கும் கிடைக்கணும், ஹாஸ்பிட்டல்ல பெட்டுங்க கிளியர் ஆகணும், காலியா இருக்கணும். அதே மாதிரி டெல்லியில இன்றைக்கு படுக்கைகள் எல்லாம் கொஞ்சம் காலியாகி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் கிடைக்கும்படியாக நம்ம தமிழ்நாட்டுக்கும் 440 டன்னும் அதுக்கு மேல அதிகமா டபுளா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் தங்கள் பலத்தை பணத்திலும் தங்கள் செல்வாக்கிலும் தங்கள் திறமைகளை வைத்து தங்கள் காரியத்தை சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல வைக்கிறோம். எல்லாம் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல நமக்கு நாம் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரையே முழுவதுமாக நம்பினா ஜீவிக்கிறோம். நம்முடைய முழு நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலே காணப்பட வேண்டும். முழுவதுமாய் 100க்கு 100 ஆண்டவரை நாம் நம்புவோம். அவர் நம்மை ஒருபொழுதும் வெட்கப்பட விட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். தேவன் பேரில் உள்ள நமது நம்பிக்கையை நாம் அவர் ஒருபோதும் வீண் போக விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் அவர் யெகோவா ஈரே. அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராக இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார். 34ஆம் சங்கீதம் 8வது வசனத்திலே 34வது சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த மே மாதத்துல நிறைய மாம்பழம் கிடைக்கும். ஆனா அந்த மாம்பழத்துல ஒவ்வொரு டைமும் நம்ம வாங்குற மாதிரி ஒரே டேஸ்டா இருக்க போறது. ஏன்னா வித்தியாசமான கடைக்காரர்கிட்ட நம்ம வாங்குறதுனால சில பழங்கள் ருசியா இருக்கும். அப்படி ருசியா இருக்கும் போது வாயில வச்சு சாப்பிட்டு இருப்போம். திரும்ப மாம்பழத்தை வாயில கிட்ட கொண்டு போய் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஏன்னா எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடாம சாப்பிடுறோம். ஏன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அதே இடத்துல பார்க்கும்போது அதே கடைக்காரர் கூட திரும்ப வாங்கும்போது அவர் வேற இடத்துல இருந்து வாங்கிட்டு வந்தால அதை எடுத்து வாயில வச்சா போதும், நம்முடைய முகத்தெல்லாம் சுளிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்? அதுல டேஸ்ட் கிடையாது, அதுல புளிப்பு அதிகமாக பார்க்கணும். ருசித்து பார்க்கணும். அதே போல வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவரை நாம் ருசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வீட்டுல மணியமாருக்கு சமையல் பண்ணும்போது திடீர்னு செய்வாங்க, கொஞ்சம் கரண்டில் ஊற்றி கொஞ்சம் நக்கி பார்த்துருவாங்க. அவங்க நக்கின பிறகுதான் நமக்கு சாப்பாடே கிடைக்கும். சாம்பார் ஸ்தோத்திரம் என்ன டேஸ்ட், உப்பு இருக்கா, காரம் இருக்கா, உரப்பு இருக்கா, புளி இருக்கா, எல்லாம் பார்க்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறத பார்க்கணும். கர்த்தரை நாம் ருசித்து பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றாட வாழ்க்கையில் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் செய்கிற காரியங்களை தேவனிடம் ஒப்படைத்து விட்டு அவர் மேல் முழுவதும் நாம் நம்பிக்கையா இருக்க வேண்டும். நம்முடைய வியாபாரத்தை, நம்முடைய அலுவலக வேலைகளை, நம்முடைய படிப்பை, குடும்ப காரியங்களை யாவற்றையும் தேவனுடைய பொறுப்பில் நாம் ஒப்படைக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கின்றார். அவருடைய கரத்திலே நாம் கொடுத்து விட்டு அவர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கின்றார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதர்களை நம்பி நாம் செயல்படும் பொழுது அவர்கள் சில சமயத்தில் நம்மை கைவிட்டு விடுவார்கள். அவர்களால் முடியாது. அவருடைய இயலாமையை அநேக வழிகளில் அவர்கள் வெளிப்படுத்தி விடுவார்கள். நாம் கர்த்தரை முழுமையாக, கர்த்தரை மட்டும் நாம் நம்புகிறதாக நாம் இருக்கணும். அவர் நம்ம எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். ஆண்டவர் இந்த லாக்டவுன் டைம்லும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். 40ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, 40வது சங்கீதம் 4வது வசனம். ஆங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையும் தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் எழுதல, கர்த்தரையே. தட் மீன்ஸ் சோல். ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய நம்பிக்கை. நம்ம விட்டா எனக்கு யாரும் இல்லப்பான்னு ஒரு பாட்டு பாடும் இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவரே நம்ம விட்டா எங்களுக்கு வேற கதி, உன்னை என்று வேற கதி ஒருவரும் இல்லையே சுவாமி என்று தினகரன் அவர்கள் பாடுவார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீதான் என்னுடைய நம்பிக்கை என்று 100க்கு 100 அவரை நான் நம்ப வேண்டும். கர்த்தரை முழுமையாக நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாக, ஆஸ்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவருடைய நம்பிக்கை, ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையை ஒருபோதும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் வீண் போகாதபடி ஆண்டவர் செய்கிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா 17:7 பார்க்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் இதே காரியத்தை நாம் பார்க்கிறோம். எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எரேமியா தீர்க்கதரிசியும் அவர் சொல்கிறார். தாவீது இங்கே கர்த்தரை நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்றார். இங்கே எரேமியா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி அவர் சொல்கிறார். 3 காரியங்களை நாம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது முதலாவது நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். ஆண்டவரிடத்திலே நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். எப்படி ஜெபிக்கிறோமோ அப்படியே ஆண்டவர் பதில் கொடுப்பார். எல்லா கோத்திரத்தாரும் யுத்தம் செய்ய ஒன்று கூடினபடினால் அவருடைய ராணுவ பலன் அதிகமாக இருந்தது. ஆனாலும் அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டறினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். நாம் என்னென்ன ஜெபங்கள் செய்கிறோமோ அவைகள் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை நாம் நிச்சயிக்கணும். எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை, எந்த தேதியில எந்த மணி நேரத்துல ஜெபிக்கிறோம், எப்பொழுது ஆண்டவர் பதில் கொடுத்தாருன்னு நம்ம பிரேயர் ஜேர்னல் நம்ம எழுதி வைக்கணும். ஆண்டவர் நமக்கு பதில். ஒரு ஊழியர் 50,000 ஜெபம் பண்ணியிருக்காராம். 50,000 ஜெபத்துக்கும் பதில் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு ஆண்டவர். நம்முடைய ஜெபம் ஒருபோதும் அது வீணாய் திரும்புவதில்லை. பதிலோடு கூட ஆண்டவர் பதிலை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமும் கர்த்தரை முழுமையாய் நம்பும் பொழுது நம்முடைய ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் கிடைக்கும். நாம் மட்டுமில்ல, நம்முடைய பிள்ளைகளும் அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய மக்களுடைய துணையும் செல்வாக்கும் உதவி செய்வர்கள் அநேகர் இருந்தாலும் கர்த்தரை நாம் அதிகமாக நம்ப வேண்டும். நாம் நம்முடைய நம்பிக்கையை மற்றவர்கள் மேல் சார்ந்து விடக்கூடாது. அப்பொழுது தேவன் வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிடுவார். நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. சாத்தானின் சேனைகளோடு நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் உண்டு. வானம் உள்ள பொல்லாத சேனைகளோடு கூட நமக்கு போராட்டம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது யுத்த ரகசியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அவற்றை கண்டுபிடித்து அதை கடைபிடித்து நாம் செயல்படுத்தும் போது தேவன் நமது ஜெபத்தை கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த சகோதரிக்காக ஜெபம் பண்ண போன போது ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஆண்டவர் சொன்னார், அவருடைய வயிற்றுல ஸ்தோத்திரம் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்லி அவருடைய கணவர்கிட்ட சொன்னேன். அவருடைய கணவர் எண்ணெய் பூசி அவர் வயிற்றுல ஜெபித்த போது பல வருஷத்துக்கு முன்னால சாப்பாட்டுல மந்திரவாதிகள் மூலமாக மையை கொடுத்து அந்த மையை சாப்பாட்டுல கலந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள அந்த எஃபெக்ட் இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்பொழுது ஜெபித்த போது அந்த அம்மா வாமிட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தி காட்டுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரகசியங்களை வெளிப்படுத்துவதை பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரோடு கூட நாம் இருக்கும்போது நாம் செய்கிறதான ஆவிக்குரிய யுத்தத்திலே தேவன் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன். இயேசு நாமத்தால ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம்
சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிசாசு தோற்று போவான். தேவன் தான் நம்மோடு, ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இந்த குடும்பங்களிலே காணப்படும் பிரச்சனைகளை தேவன் நிச்சயம் முடிவுக்கு கொண்டு வருவார். என்ன கஷ்டமா இருந்தாலும், என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்களை ஆண்டவர் மாற்றி போடுவார். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு எதிராக போராடுவர்களை தேவன் சமாதானம் பண்ணி சண்டைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிற தேவனாக இருக்கின்றார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தர் நமக்காக இறங்கி யுத்தம் செய்கிறவர். உங்கள் ஜெபங்களுக்கு முழுமையாக பதில் கொடுத்து ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். விசுவாசத்தோடு கர்த்தரை துதியுங்கள். முதலாவது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறது. இரண்டாவது பார்க்கும்பொழுது 22ஆம் சங்கீதம் 4வது வசனம். 22ஆம் சங்கீதம் 4வது வசனம். Psalm 22 verse 4. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பிதாக்கள், முற்பிதாக்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பினவர்களை விடுவித்தீர். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பவர் மட்டுமல்ல, நம்மை விடுவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிலும் கூட இருந்து அவள் என்ன செய்வார்? விடுவிப்பார்னு சொல்லி 34ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசித்த வசனத்திலே இது தாவீதின் வாழ்க்கையிலே தேவன் அவருக்கு கொடுத்த ஒரு சாட்சி. நம்முடைய பிதாக்கள் தேவனை முழுமையாக நம்பி வாழ்ந்தார்கள். நம்பின அவர்களை தேவன் வழி நடத்தினார், அவர்களை விடுவித்தார். நம்முடைய முற்பிதாக்களை தேவன் நடத்திய அற்புதமான பாதைகளை, வெற்றியான காரியங்களை நாம் நமக்கு பின்வரும் சந்ததியான மற்றவர்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்து கொள்ளும்படியாக நாம் எழுதி வைக்க வேண்டும். என்னென்ன காரியங்கள் நடக்கிறதோ அவையெல்லாம் எழுதி வைக்கணும். இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளிடத்துல ஓரல் ட்ரெடிஷன் சொல்லணும். இதெல்லாம் ஆண்டவர் ஜெபித்து பதில் கொடுத்திருக்கிறார் சொல்லி சொல்றோம். தேவன் நம்மை நடத்திய வழிகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்லும் பொழுது அவர்களுக்குள்ளும் ஒரு விசுவாசம் வருவதை நாம் பார்க்கிறோம். தேவனை முழுமையாக நம்பும் பொழுது அவர் நம்மை எல்லாவித பிரச்சனைகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே என்று வேதம் சொல்கிறது. தேவனை நம்புவோர் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன். இந்த காலத்துல சோத்திரம் பிள்ளைகளுக்கு பரீட்சை எழுதாமலே பாஸ் பண்றாங்க. சோத்திரம் ரொம்ப சுலபம். நம்ம ஜெபம் பண்ணாமலே எல்லா காரியம் நடந்துட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சோத்திரம் 10th பாஸ், சோத்திரம் பரீட்சை எழுதாமலே. நாங்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடி முந்திக்கிட்டோம். உட்காந்து முண்டி அடிச்சு ராத்திரி பகலா படிக்கணும். என் கூட படிச்சவன் அவன் சிண்டை பிடிச்சி ஜன்னலை கட்டிட்டு விழுந்து வந்து ஜெபம் பண்ணுவோம். சிண்டை அப்படி இதுல இழுக்கும் போது உடனே தூக்க கலைஞ்சி உடனே படிப்போம். சோத்திரம் இப்படிலாம் கஷ்டப்பட்டு படிச்சோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுது. ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன். தாவீதுடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்கள் உபத்திரவம் வந்த போது, ஆண்டவருடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட நிலைமையில் அவன் இருந்த போது அநேக வேளையில தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர்கள் 46 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவனை நோக்கி கதரை அவர் ஜெபிக்கிறார். எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தாங்க, நம்பின அவர்களை விடுவித்து எங்களையும் விடுவி ஆண்டவரை சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். தேவன் நமக்காக அதிரத்தின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனா இருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். உங்கள் ஜெபத்திலே நீங்கள் உறுதியாயிருங்கள். சோத்திர விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள். தேவன் நிச்சயம் நம்முடைய எல்லா பிரச்சனையும் நம்மை விடுவிப்பார். வேதத்திலே பார்க்கும்போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறவர்கள் எரிகிற சூழலில 7 மடங்கு சூழலில நெருப்பில போடப்பட்டாங்க. ஆனா ஏசி ரூம்ல உலாவர மாதிரி அவங்க விளாத்தி கொண்டிருந்தாங்க. காரணம், நெருப்பை உண்டாக்கின தேவன், அதை விட அக்கினியான தேவன் அவர்களோடு கூட உலாவனபடினால், அந்த நெருப்பை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடினால் அந்த நெருப்புடைய சுபாவமே மாறி போய்விட்டது. அவர்கள் கட்டுண்டலாக விழப்பட்டவர்கள் உள்ளே உலாவிக் கொண்டிருந்ததை அந்த ராஜா பார்த்து சாட்சி விடுவதை பார்க்கின்றோம். அவர்களுக்கு உதவி செய்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். எப்படிப்பட்ட கட்டுகளா இருந்தாலும் அவர்கள் விடுதலையாக வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரிகிற அக்கினி சூழலிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். தேவன் அவர்களை கைவிடாதிருந்தார், அதே தேவன் நம்மையும் கைவிடாது. அந்த அக்கினியில் நடுவே தேவன் இறங்கி வந்து அவர்களை விடுவித்தவர்.
இன்றைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே நம் மத்தியிலே வந்து நமக்கு அவர் நம்மையும் விடுதலையாக்க வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். முதலாவது ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இரண்டாவது நம்மை விடுவிக்கிற தேவன் இருக்கிறார். கடைசியாக சகரியா 9:12 வாசிக்கும் பொழுது சகரியா 9:12 மூன்றாவதாக சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இரட்டிப்பான நன்மை. ஆண்டவர் நமக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங் கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, இரட்டிப்பான நன்மையை ஆண்டு மேல் நம்பிக்கை பொழுது நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதை ஒரு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கிறேன்னு சொல்ல, நான் இன்றைக்கே கொடுக்கிறேன்னு சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா இந்த மாசம் 2000 ரூபாயும் அடுத்த மாதத்துல கொடுக்கிறாங்க. தவணை முறையில கொடுக்கிறாங்க. ஆண்டவர் தவணை முறையில கொடுக்கிற தெய்வம் அல்ல, அதை உடனே கொடுக்கிற தெய்வம். இன்றைக்கே கொடுக்கிறேன், டுடே ஐ வில் கிவ். இன்றைக்கு ஆண்டவர் கொடுப்பார். நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை ரெட்டிப்பா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. எதென்ன ஜெபிக்கிறீங்களோ அதை ரெட்டிப்பான பதில் உங்களுக்கு வரும். வாழ்க்கையிலே அநேகருடைய சிறையிருப்பிலிருந்து அடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தால் ஆண்டவர் உங்களை சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனாகி கர்த்தர் உங்களை விடுவித்து இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை ஆஸ்வதிக்கிற தேவன். கடந்த நாட்கள் இந்த நாட்களிலும் நாம் லாக்டவுன் போடப்பட்டு நம்முடைய சூழ்நிலையிலே லாக்டவுன் சொன்னால் you should not look down, you have to look up, look to heaven, look to God in heaven. லாக்டவுன் டைம்ல நம்ம கீழ் நோக்கி பார்க்க வேண்டியதில்லை, தேவனை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார்கள். சிங்கக்குட்டிகள் தாட்சி எடுத்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைய விடாது. நம்ம வேலை செஞ்சுதான் சம்பாதிக்கணும் இல்ல, இருக்கிற இடத்துல உட்கார வச்சு ஆண்டவர் சாப்பாடு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை போஷிக்கிற தேவன். ஏன் 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க வேலைக்கு போயினாங்களா, ஓவர் டைம் செஞ்சாங்களா? ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தார் ஆண்டவர், காடையை கொடுத்தார். இந்த காலத்துல கறிக்கடையில போய் பார்த்து காடை இருக்குன்னா காடையை காணும். சூத்திரம். ஏன்னா அங்க கிடைக்க மாட்டேங்குது, ப்ரொடக்ஷன் இல்லை. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 20 லட்சம் பேருக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சோத்திரம் காடைகளை அவங்க எவ்வளவு வேணுமோ எடுத்து மூக்கு வழியா வெளியே வர வரைக்கும் சாப்பிட்டாங்க. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவர் மன்னாவினால் போஷித்தார். இன்றைக்கும் அதே தேவன் நம்மை போஷிக்க வல்ல. உங்களுடைய வாழ்க்கையில முடக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது போல இருக்கலாம். உங்களுடைய பிசினஸ் ஒருவேளை போன வருஷம் முதல் வருஷம் முன்னாடி நடந்தது போல எல்லாம் இருக்கலாம். ஆனால் எல்லாம் ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையாக சேர்த்து கொடுக்க போகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 2 மடங்காய் உங்களை ஆஸ்வதிப்பார். கை செய்யும் எல்லாவிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாத்தீங்கன்னா சொன்னால், சிறையில் அடைக்கப்பட்டு இப்போ கூட இந்த ராஜீவ் கொலை வழக்குல 7 பேர் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில 30 வருஷத்துக்கு மேலாக 30 வருடமாக அவர்கள் சிறைச்சாலையில அவர்கள் தண்டனை அனுபவித்து முடிச்சிட்டாங்க. இப்பொழுது அவர்கள் விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க. அதற்காக தமிழக அரசாங்கம் சீஃப் மினிஸ்டர் ஜனாதிபதிக்கு லெட்டர் அனுப்பியிருக்கார். ஏற்கனவே 2019 அந்த லெட்டரை கொடுத்திருக்கிறார்கள். ஸோ ஆகவே அவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, இந்த சிறையில் இருக்கிறவங்க எப்ப நம்ம விடுதலையாகி வெளியே போறாங்க. அதே போல நமக்கு ஒரு விடுதலை வேணும். என்ன, எப்படா இந்த லாக்டவுனை தளர்த்தி நம்ம சுதந்திரமா உலாவி சுதந்திரமா போகணும். ஆனா அநேக மனுஷர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா லாக்டவுனும் எந்த டவுனும் கிடையாது. பைக் எடுத்து சுத்துறாங்க, பயங்கரமா போறாங்க, கடைசியில போலீஸ்ல மாட்டிடுறாங்க. சுதந்திரம். நம்ம எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க? இந்த கொரோனாவுடைய இதெல்லாம் அழிக்கிறதுக்காக, நம்முடைய நலனுக்காக. அதை விளங்காமல் கூட்டம் கூடுறது, டீ கடையில இப்படிப்பட்ட காரியங்களாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நன்மைக்காக தான் அரசாங்கம் செய்யுது. ஆனால் இது ரொம்ப ஓவரா போட்டா நம்முடைய பொருளாதாரம் பாதிக்கிறது, வருமானம் பாதிக்கிறது. சோத்திரம். எத்தனையோட சபைகள் ஆராதனை நடத்த முடியாம கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்களுக்கு சோத்திரம் வாடகை கொடுக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. உங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் அது தளர்த்தப்படணும். சோத்திரம். ஆண்டவர் அதிகாரிகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து வேற வழியில இவைகளை கட்டுப்படுத்த ஆண்டவர் உதவி செய்வதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறைப்பட்டவர்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு ஆவலாய் காத்திருப்பது போல ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் நம்மை விடுவிக்க நாம் ஆவலோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கும் போது அவருடைய உள்ளத்துல முகத்துல எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும்.
இத்தனை நாட்களாக நாங்கள் அடைபட்டு இருக்கிறோமே, உள்ளே அடைஞ்சிருக்கிறோம், கம்பிகளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விடுதலையாக்க சோதரம். அதே போலவே ஆண்டவர் நம்முடைய எல்லா பிரச்சனையும் நம்மை விடுதலையாக்குகிற தேவன் இருக்கிறார். அவரை நம்புவோம். அவர் வல்லமுள்ள தேவன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு எந்தெந்த நன்மைகள் இன்னும் கிடைக்கவில்லையோ இவர்கள் எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாய் இரட்டிப்பாய் கொண்டு வருகிறார். இரட்டிப்பாய் கொடுத்து ஆஸ்வதிப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏசாயா 61:7 பார்க்கும் பொழுது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவர் உங்களுக்கும் விடுதலை கொடுத்து, இரட்டிப்பான நன்மையை கொடுத்து, உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு எங்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடும், எங்களை விடுவித்தருளும், எங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை கற்றிடும். தொடர்ந்து இந்த ஆராதனையிலே ஆண்டவரை கலந்து கொண்டவர்களுக்கு இந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் ஆண்டவரே இருக்கும் என்று நம்பி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கே மகிமை தருகிறோம். எல்லா கனம் துதிமையை எடுத்துக்கொள்ளும், எல்லா விசுவாச குடும்பங்களை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். வியாதியாக இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கட்டிடும், பலவீனங்களை மாற்றி போடும். கொரோனாவில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு சுகத்தை கட்டிடும். ஆஸ்பத்திரிகளும் வீடுகளும் தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்களுக்கு அற்புதங்கள் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கொரோனாவை கட்டுகிறவர்களை விடுதலையாக்குவீராக. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக வெள்ளையான வார்த்தையின்படி பரிபூர்ண விடுதலையை கட்டிடும். உடைய நாமத்தை மையப்படுத்தும். கொரோனா இல்லாத தேசமா எங்கள் தேசத்தை மாற்றி போடும். தமிழ்நாட்டு விடைக்கத்தில் கொடுக்கிறோம். எல்லா குறைகளையும் நிறைவாக்கித்தார். ஆசீர்வதியும். எங்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்காகவும், ஆண்டவரை மந்திரிமார்களுக்காகவும், ஆண்டவரை வேலை பார்க்கிற IAS IPS அதிகாரிகளுக்காக, போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை செய்வர்களுக்காக செபிக்கிறோம். அவர்கள் எல்லாரையும் வெளியிட்டு பாதுகாத்துக் கொள்ளும். உமக்கே நாங்கள் மகிமை தருகிறோம். கனத்து எடுத்துக்கொள்ளும். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மகிமையாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதம் வேண்டும். நம்மளோட வருகை மட்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. 12 மணிக்கு ஜூம்ல நீங்கள் எல்லாரும் ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்புகிறோம். தொடர்ந்து மற்றவர்களையும் நீங்கள் பார்த்து செய்யுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம்.